பசுமை நிறைந்த ஒரு அழகான காட்டில் இயற்கையின் அதிசயங்கள் எங்கும் நிறைந்திருந்தன. பறவைகளின் இனிய குரல்கள் அந்த காட்டின் அமைதியை அழகாக்கின. சிறிய பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள் அனைத்தும் சேர்ந்து அந்த காட்டை ஒரு மகிழ்ச்சியான உலகமாக மாற்றின. அமைதியாக ஓடும் ஆறு அந்த காட்டிற்கு உயிர் கொடுத்தது. இந்த அழகான காடு அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு இனிய இல்லமாக இருந்தது. இந்த காட்டில் நிறைய மாமரங்கள் இருந்தன. அந்த மரங்களில் நிறைய பழுத்த மாங்கனிகள் இருந்தது. புத்திசாலித்தனமும் குறும்பும் விளையாட்டுத்தனமும் உடைய ஒரு குட்டி குரங்கு ஒன்று இந்த மாமரங்களில் இந்த காட்டில் வாழ்ந்து வந்தது. அது மாமரக் கிளைகளில் ஓய்வு எடுத்துக்கொண்டும் மரத்திற்கு மரம் தாவிக்கொண்டும் மாமரத்தில் விளையும் மாங்கனிகளை ருசித்துக் கொண்டும் சந்தோஷமாக இருந்தது. அந்த ஆற்றில் ஒரு முதலை ஒன்று வசித்து வந்தது. அது மெல்ல நீந்திக் கொண்டு குட்டி குரங்கு வசிப்பிடம் நோக்கி வந்தது. முதலை குட்டி குரங்கிடம் மாம்பழம் கேட்டது. சற்று யோசித்த குரங்கு மரத்தில் ஏறி மாம்பழங்களை பறித்து முதலையிடம் கொடுத்தது. முதலை அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு தன் இருப்பிடம் நோக்கி நீந்தி சென்றது. தன் வீட்டிற்கு சென்ற முதலை அதனுடைய மனைவி முதலையிடம் மாம்பழத்தை கொடுத்தது. அந்த பழங்களை தின்ற மனைவி முதலை அந்த குட்டி குரங்கை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வர கணவன் முதலையிடம் கூறியது. அதற்கு கணவன் முதலை ஏன் என்று கேட்டதற்கு, பழங்கள் இவ்வளோ ருசியாக இருக்கிறது, பழங்களை தின்னும் குரங்கும் ருசியாக இருக்கும் என்று கூறியது. முதலில் மறுத்த கணவன் முதலை பின்னர் குரங்கை அழைத்து வர சம்மதித்தது. அதன் பின்னர் குரங்கு இருப்பிடம் நோக்கி குரங்கை அழைத்து வர முதலை நீந்தி சென்றது. குட்டி குரங்கின் இருப்பிடத்தை அடைந்த முதலை தன் வீட்டிற்கு விருந்திற்கு வருமாறு அழைத்தது. அதற்கு சம்மதித்த குரங்கு சந்தோஷத்துடன் முதலை முதுகில் ஏறியது. போகும் வழியில் முதலை குரங்கின் இதயத்தை தன் மனைவி முதலை தின்பதற்கு விரும்புவதாக கூறியது. இதனை கேட்ட குரங்கு அதிர்ச்சி அடைந்தது. சற்று யோசித்த குரங்கு தன்னுடைய இதயம் மாமரத்தில் இருப்பதாக முதலையிடம் கூறியது. உடனே முதலை குரங்கின் இருப்பிடம் நோக்கி செல்வதற்கு திரும்பியது. குரங்கின் இருப்பிடம் நெருங்கியதும் குரங்கு முதலையின் கவனத்தை திசை திருப்பி அருகில் இருக்கும் மாமரத்தில் தாவி முதலையிடமிருந்து தப்பியது. அதிர்ச்சியடைந்த முதலை ஏமாற்றத்துடன் திரும்பியது.